ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லைஃப் டிப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான கேரட் அல்வா. இந்த கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கேரட் அல்வா நம்ம கொடுத்தோம், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். மெயின் இன்க்ரீடியன்ஸ் கேரட் எடுத்துக்கிறோம். கேரட்டை தோல் செதுக்கிட்டு நம்ம சிப்ஸ் கட்டையில் சீவி வச்சுக்கலாம். இதுமாரி நல்லா கேரட் தோலை செதுக்கி வச்சுக்கோங்க. செதுக்கி வச்சுட்டு கேரட்டை துருவிக்கிறோம். இப்போ கேரட்டை துருவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரட்டை கொஞ்சம் நைஸாக துருவிங்க, அப்போ தான் உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேரட் அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். துருவிய கேரட்டு, சுகர், பால், முந்திரி, திராட்சை, அப்புறம் நெய். ஃபஸ்ட்டு நெய் போட்டு முந்திரியையும் திராட்சையையும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரியும் திராட்சையும் ஒரே டைமில் போட்டால் திராட்சை கருகிடும். அதனால் முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா திராட்சையை போட்டு ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திராட்சையை போடுறோம். ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க. வறுத்தாச்சு. வறுத்த முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம இந்த நெய்யிலேயே கேரட்டை வதக்க போகிறோம். நான் துருவின கேரட் 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப்பையும் நல்லா நம்ம போட்டு வதக்கணும். அல்வா அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேரட் கூட எடுத்துக்கோங்க. 3 கப் கேரட்டையும் வச்சு நல்லா வதக்குறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நம்ம, இல்லைன்னா அல்வாவில் பச்சை ஸ்மெல் அடிக்கும். இப்போ கேரட் வதங்கி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. எனக்கு கேரட் வதங்குறதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கேரட் வதங்கினோன்னே பால் எடுத்துக்கிறோம். பால் 3 கப் கேரட்டுக்கு 2.5 கப் பால் எடுத்துருக்கேன். நீங்கள் ஓரளவு கேரட்டுக்கு ஈக்குவலாக பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேரட் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கேரட் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நம்ம பாலோடு சேர்த்து நல்லா கிண்டி கேரட்டை வேக வைக்க போகிறோம். இந்த கேரட் வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிக்க விட்டுறாமல். பால் நமக்கு நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் கிண்டுறப்பயே நெய்யை சேர்த்து கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசமாக வரும், ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் சுண்டி நல்லா சுருண்டு வந்துடுச்சு கேரட்டு. நம்ம ஜீனி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு கேரட் வேகும். அதனால் பால் சுருண்டின பிறகு ஜீனி சேர்த்துக்கிறோம். 1 கப் கேரட்டுக்கு 3/4 கப் ஜீனி எடுத்துக்கணும். நான் 3 கப் கேரட் எடுத்துருக்கிறதுனால 3/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன்.
இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட தண்ணி வந்து அல்வாவில் சேர்ந்து தண்ணியாக வந்துடும். அந்த தண்ணி சுண்டி அல்வா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம இப்போ கிண்ட போகிறோம். நெய் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. ஆனால் நீங்கள் கிண்டுறப்பயே கொஞ்சமாக நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகி கரெக்டாக வரும். இப்போ அல்வா சுருண்டு வந்துடுச்சு. நம்ம தேவையான அளவு நெய்யை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கிண்டிகிட்டு இருக்கணும். அடுத்து கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு கிளறிக்கங்க. ஸ்வீட்டான சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.